Hello friends, welcome to queenbeeparadise தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோ தான் பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து உங்க டெய்லி ரூட்டீன் வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு வீடியோல என்னோட ஈவினிங் ரூட்டீன் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ் ப்ரிப்பரேஷன்லேருந்து ஆரம்பித்து எங்கள் அப்பார்ட்மெண்ட் கேம்பஸும் உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் சுற்றி காட்டலான்னு இருக்கேன். அப்புறமா டின்னர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குயின் பி பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் புது வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வந்து ஈவினிங் 4 o'clock ஆக போகுது. என் பொண்ணு ஸ்கூல்லேருந்து வர டைம் ஆயிடுச்சு. என் பொண்ணுக்கு பன்னீர் ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்றைக்கி பன்னீர் 65 பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 200 grams பன்னீரை வந்து இப்படி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கான பேட்டர் ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் வந்து 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரு, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், இது காரம் இருக்காது, 1 ஸ்பூன் சோயா சாஸு, இதெல்லாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக 2 ஸ்பூன் தயிர் விட்டு மிக்ஸ் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக வரும். அதனால் நான் 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பன்னீரெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். என் பொண்ணு ஸ்கூல்லேருந்து வந்துட்டான்னு நினைக்கிறேன். லிஃப்ட் வர சத்தம் கேட்குது. என் பொண்ணு யூஸ்வலாக ஸ்கூல்லேருந்து வந்தோன்னா அவளுக்குன்னு ஒரு ருட்டீன் இருக்குது. ஷூ பேக் எல்லாம் அந்தந்த இடத்துல வைக்கணும், டிஃபன் பாக்ஸ் கழுவ போடணும், ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும். அந்த மாதிரி அதை அவள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுவா. இந்த ருட்டீனை அவளுக்கு பழக்கப்படுத்துறதுக்கு நான் என்னென்ன டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணினேன் அப்படின்னு நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அது வந்து நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவளோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவள் ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டு ஸ்கூலில் என்ன நடந்ததுன்னு பேசிக்கிட்டே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவள் வந்து விளையாடுறதுக்கு போவாள். இன்றைக்கி வந்து அவளுக்கு ஹிந்தி கிளாஸ் இருக்குது. அதனால் மேடம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிட்டாங்க. அப்பார்ட்மெண்ட்டுக்கு உள்ளேயே தான் வந்து ஹிந்தி கிளாஸு. என் நெய்பர் தான் ஹிந்தி கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ நான் கூட போக வேண்டியதில்லை, அவளே போய்க்குவா. அதுக்கப்புறமா கிச்சனில் ஸ்நாக்ஸ் பண்ணினதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு நானும் பையனும் ரெடி ஆகிட்டு இப்போ பையனை வந்து கீழே ப்ளே ஏரியாவில் விளையாட வைக்கிறதுக்காக நான் இப்போ கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். கீழே விளையாட போகிறதுனாலே பயங்கர குஷி ஆயிடுவார். நடக்கவே மாட்டார், ஓடோடுன்னு ஓடிட்டுருப்பார் இங்கேயும் அங்கேயும். இவரை கூட்டிகிட்டு போகும்போதெல்லாம் நல்லா தான் இருக்கும். திரும்பி வரும்போது தான் வீட்டுக்கு வரமாட்டேன்னு ரகலை பண்ணிவிட்டு அழுவார். இந்த ஸ்டோன் பெஞ்சில் யூஸ்வலாக என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உட்காந்துருப்பாங்க. ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போவேன். இன்றைக்கி நான் கொஞ்சம் ஏர்லியராக வந்துட்டேன், அதனால் யாரும் இல்லை. இது வந்து ஸ்விம்மிங் பூலு. வீக்கெண்டெல்லாம் ரொம்ப ஹாப்பனிங்காக இருக்கும். பசங்க வந்து ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ பார்த்தா என் பையன் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மீட் பண்ணிட்டான். அவனை விட பெரிய பசங்க கூட விளையாடுறது தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து நாங்கள் ப்ளே ஏரியாவுக்கு போயிட்டுருக்கோம். சார் வந்து பெரிய பசங்க பண்ணுறதெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃபாலோ பண்ணுவார். ஷூ எடுத்து அந்த இடத்துல வைப்பார். சம்டைம்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க இங்கே, அவங்க கூட நான் பேசிகிட்டு இருப்பேன். இவன் ஊஞ்சலில் உட்காந்துட்டானா ஆட்டி விட்டுக்கிட்டே பேசிகிட்டு இருப்பேன். மற்றபடினா இவன் பின்னாடி ஓடுறதுக்கே கரெக்டாக இருக்கும், பேச டைம் கிடைக்காது. இன்றைக்கி யாரையுமே காணோம். நான் கொஞ்சம் ஏர்லியராக வந்துட்டேன். அதுவும் இல்லாமல் மழை வர்ற மாதிரி இருக்குது, அதனால யாரையுமே காணோம். அதுக்குள்ளே கொஞ்சம் மழை தூர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி நான் சீக்கிரமாக கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஸ்டார்ட் மியூசிக் மாதிரி இந்த இடத்துக்கு வந்தோன்னே கொஞ்சம் நேரம் ரகலை பண்ணுவார். அப்புறமா ஒரு 5 நிமிஷத்தில் ஆஃப் ஆயிடுவார். இன்றைக்கி நல்ல வேலை அவங்க அப்பா கொஞ்சம் ஏர்லியராக வந்துட்டார். அதனால் நான் வந்து எஸ்கேப் ஆகிட்டேன். அவங்க அப்பா அவனை சமாதானப்படுத்தி கொண்டு போய் குளிக்க வச்சிட்ருக்கிறாரு, மண்ணிலெல்லாம் விளையாடிட்டு வந்ததால். நான் வந்து சாமிக்கு விளக்கு ஏற்றிட்டு இப்போ டீ போட்டுக்கிட்டு இருக்கேன்.
என் பொண்ணும் வந்துட்டா. ஸோ அவங்க 3 பேரும் கொஞ்சம் பிஸியாக விளையாடிட்டு இருப்பாங்க. நான் அதுக்குள்ளே டின்னர் எல்லாம் ரெடி பண்ணிக்குவேன். இன்றைக்கி வந்து காலையில் உப்புமா சாப்பிட்டோம், மதியம் சப்பாத்தி சாப்பிட்டோம். அதனால் சரி நைட்டுக்கு ரைஸ் சாப்பிட்லான்னு என் ஹஸ்பண்டும் என் பொண்ணும் சொன்னாங்க. இன்றைக்கி வந்து நைட்டு சோயா சங்க்ஸ் புலாவ் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். அதுக்காக சோயா சங்க்ஸை வந்து சுடு தண்ணியில் போட்டு வச்சேன். ஒரு 7:15க்கு ஸ்டார்ட் பண்ண டின்னர் பண்ணுறதுக்கு. குக்கரில் எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுட்டு ஆனியன் கட் பண்ணி போட்டேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கலந்து விட்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறமா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா சோயா சங்க்ஸை நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சிட்டு உள்ளே போட்டுட்டேன். இது நல்லா கலந்து விட்டுட்டு பாஸ்மதி அரிசி வந்து கழுவி ஒரு 10 நிமிஷமாக ஊறிட்டு இருக்குது. அந்த அரிசி ஒரு 1.5 கப்பு அரிசி போடுறேன். அதுக்கு ஒரு 3 கப்பு தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 3 விசில் குக் பண்ணால் அவ்வளோதான். ஈஸியாக குவிக்காக சூப்பரான டின்னர் ரெடி ஆயிடுச்சு. நாளைக்கு வந்து ஸ்கூல் லீவு, அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. நான் வந்து நாளைக்கு குக்கிங்க்கு தேவையான ப்ரிப்பரேஷன்ஸ் எதுவும் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி என் பொண்ணுக்கும் நான் ஹோம்ஒர்க் நாளைக்கு தான் சொல்லி கொடுப்பேன். ஃபேமிலி தட் ஈட்ஸ் டுகெதர் லிவ்ஸ் டுகெதர்னு சொல்லுவாங்க. நாங்கள் மோஸ்ட்டாக வந்து டின்னர் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். நாளைக்கு லீவு அப்படின்னா அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி வந்து ஒரு மூவி பார்த்துட்டே சாப்பிட்றது வந்து நாங்கள் ஒரு ப்ராக்டிஸாக வச்சுருக்கோம். மோஸ்ட்டாக இது ஃபாலோ பண்ணுவோம். நாங்கள் வந்து கூகுள் க்ரோம் காஸ்ட் டிவைஸ் வந்து டிவியில் பொருத்தியிருக்கோம். ஸோ நம்ம மொபைல்லேருந்து என்ன மூவி வேணுமோ யூடியூப்லேருந்து அப்படியே நம்ம டிவியில் காஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து ஒரு சிவகார்த்திகேயன் மூவி பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டே டின்னர் சாப்பிட்டோம். அப்புறமா எனக்கு கொஞ்சம் எடிட்டிங் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து எடிட்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன். அவ்வளோதான், சிம்பிளாக ஓடிடுச்சு நாள். ஏறக்குறைய இதே மாதிரி தான் இருக்கும் என்னுடைய ஒவ்வொரு நாளோட ஈவினிங் ருட்டீனும். இதே வீக் டேவாக இருந்ததுன்னா நெக்ஸ்ட் டே குக்கிங்க்கு நான் என்னென்ன ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணி வைப்பேன்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் வந்து ஃப்யூச்சரில் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பீ பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.